Surya Gold Covering மற்றும் Fancy Store. All types of AD stone, Kundan, Victorian, matte finish, antique, forming and covering jewelry. A to Z all types of bridal collections. பெற்றவங்களை கேட்டா அவங்க சைட்ல இருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்றவங்க இருக்காங்க. நீ பெண்ணை பெத்து பாரு, வளர்த்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். யாரும் அப்படிலாம் நினைச்சு இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிட்டு போலாம், அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம், அப்படிலாம் யாரும் பண்றது கிடையாது. அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கற்பிதம். அது கற்பிதம். காதல் இயல்பா தோன்றுகிறது, ஆனா அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறது முன்னாடி கட்டமைச்சிருக்கிறாங்க. நாம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குள்ள இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல. நம்ம ஒரு சிசுவா பிறக்கிறோம். இந்த சமூகம் முத்திர குத்து பிறந்த உடனே ஒரு பிராண்ட். இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான், இவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான், நீ இந்த சமூகம் தான். அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது. இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது. சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே, ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது உடையாம இதெல்லாம் தடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேலைக்கு போறதாலும் குறைச்சி பழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஏன் பெத்த பிள்ளையை கொல்ல வேண்டிய தேவை இருக்கு, ஏன் தேடிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்யறாங்க. அவங்க மத்தியில உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை, சாதி தொடர்பான, சமூகம் தொடர்பான, குடும்பம் தொடர்பாக இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது, கட்டமைத்து வைத்திருக்கிறது. அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது. இதனுடைய கௌரவ பிரச்சனை. இந்த சாதிக்காரனோட என் பிள்ளை ஓடிட்டா, ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு ஓடினா கூட அதை கௌரவ குறைவா நினைப்பாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள, சாதி மட்டும் கிடையாது, ஒரே சமூகத்துக்குள்ள, ஒரே சாதிக்குள்ள, ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு ஓடினா அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ, அப்ப கூட அவன் இழுத்துட்டு ஓடிட்டான் யாரும் சொல்ல மாட்டாங்க. சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறதே பெண்களை தான் இழிவா பேசுவாங்க. அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ. அவங்க அரேஞ்சு மேரேஜ் இல்ல, விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, சாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாதான் மரியாதை. சாதகம் பார்க்காம, பொருத்தம் பார்க்காம, ஒருத்தருக்கு ஒருத்த குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் மேலதான் விடும். ஓடி போயிட்டா, ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. இது சாதி விட்டு சாதி தான் நிகழ்கிறது அல்ல, ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிகழ்வு. எனவே இது எதனால் நிகழ்கிறது? இந்த சமூகம் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது. இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம், சாதி கௌரவம், உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்தி அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க, அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க. இது ஒரு மேல் கட்டுமானம் தான். இந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருப்பது. இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற, சமத்துவமின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கும். இது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது. எது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே அது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது, மேல் கட்டுமானம் இல்லை, அது அடிக்கட்டுமானது.